தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம செக்ஷன் 84 பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் 860. ஸோ இந்த சட்டத்தில் வந்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் இது வந்து ஜென்ரல் எக்ஸப்ஷனில் வருது. ஜென்ரல் எக்ஸப்ஷன்னா ஒரு தவறை வந்து நீங்கள் நல்ல எண்ணத்தில் செய்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து குற்றமாகாது. அது மாதிரியான குற்றங்கள்லாம் என்னென்னன்றது இந்த சாப்டர் 4 பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இருக்க செக்ஷன்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த செக்ஷன் 84 என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். அதாவது ஒரு ஆக்ட் டன் ஆஃப் எ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் டிஸார்டர். அதாவது சுவாதீனம் வந்து நல்லா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நிலையில் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. புத்தி சுவாதனம் சரியா இல்லாதவங்க, மென்டல் டிஸார்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாமல் ஒரு க்ரைம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த க்ரைம் வந்து குற்றமாகாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த க்ரைம் வந்து எப்போ க்ரைம் ஆகாதுன்னா அவங்க அன்சவுண்ட் மைண்ட்றது இன்வெஸ்டிகேஷன் ப்ரூவ் ஆகணும். இப்போ மென்டல் டிஸார்டர் இருக்கார் ஒரு பர்சன், அன்சவுண்ட் மைண்ட். இப்போ இவர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டார். பட் அந்த தவறு செஞ்சதுனால அவரை வந்து உடனே தண்டிக்காமல் விட்டுற முடியாது. இந்த செக்ஷனில் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்போ இவர் வந்து மென்டல் டிஸார்டர் உள்ள பர்சன்றத ஒரு ஆதாரம் சப்மிட் பண்ணுவாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் இவர் அன்சவுண்ட் மைண்ட் ப்ரூவ் ஆனால் தான் இந்த செக்ஷனில் வந்து தப்பிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போது ஒரு பர்சன் ஏன்னு இருக்கார். இவர் வந்து மென்டல் டிஸார்டர் உள்ள ஒரு பர்சன். இப்போ இந்த பர்சனுக்கு தான் என்ன செய்கிறோன்றது வந்து கிளியராக தெரியாது. இப்போ அந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இவர் வெளில தெரியாமல் அதை மீறி வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு பின்னு ஒரு பர்சன் வந்து தாக்க முயற்சிக்கிறாரு. இப்போ இந்த தாக்க முயற்சிக்கும் போது இந்த பி வந்து இன்ஜூரி ஆகிடுறாரு. இப்போ இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த ஏ பர்சனை பற்றி. இப்போ போலீஸ் வந்து ஏவை விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும்போது அவர் வந்து மென்டல் டிஸார்டராக இருக்கிறது தெரிய வருது. இப்போது போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏவை அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இவர் வந்து மென்டல் டிஸார்டரில் இருக்கார். இந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இவரை போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் மென்டல் டிஸார்டர். ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் சப்போஸ் ஜட்ஜி முன்னாடி இந்த ஏவை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன ஆதாரம், என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பர்சனை நம்ம பார்க்கும்போதும் தெரியும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் ஒரு ப்ரூஃப் வேணும். இப்படி இருக்கும்போது இந்த பர்சனை எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஜட்ஜி இதை பார்ப்பார். இதை பார்த்துட்டு ஜட்ஜி வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ இவரை வந்து வித்தவுட் பனிஷ்மெண்ட் இந்த க்ரைமில் இந்த செக்ஷன் 83 மூலிமா இந்த ஏவை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போது ஏ பை மிஸ்டேக் கிடையாது. இது வந்து மென்டல் டிஸார்டர்னால பியை வந்து இன்ஜூரி பண்ணியிருக்காருனா இந்த பி வந்து எதுவும் பண்ண முடியாது ஏவை. அந்த விஷயம் ப்ரூவ் ஆச்சுன்னா, அதாவது ஏ வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் உள்ளவர், புத்தி சுவாதீனம் சரியில்லைன்றது ப்ரூவ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவர் இந்த ஏ வந்து விடுதலை ஆகிடுவார். இந்த செக்ஷன் ஐபிசி 83 மூலிமா இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏவை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதுக்கான விஷயம். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான பதிவுகளை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.